தனுஷ் வந்து திடீர்னு கட்சிக்கு இயக்க கொடியை அறிவிக்கிறாரு, ரசிகமன்ற நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாருன்னு ஒரு நியூஸ் வருது. அவருக்கு என்ன திடீர்னு இப்படி ஒன்று, ஒருவேளை ஜோசியக்காரர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, உங்களுக்கும் அதே ராசி இருக்கு, கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. கரெக்டான ஆட்கள், தைரியமான ஆட்கள், ஐடியாலஜி ட்ரிவன் யங்ஸ்டர்ஸ் ஒரு 25,000 இருந்தாலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல, நாம் பார்த்தளவுல பாஜகவோட ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும் போதே என்ன பேசினா ஓட்டு கிடைக்கும்ன்ற கணக்கு அவர் போடுவார். அவர் ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன், அவர் ஃபங்க்ஷன் ஆனார். பூரண மதுவிலக்கு எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றீங்களோ அங்கெல்லாம் பெரிய டிசாஸ்டர் தான் ஏற்படும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அமெரிக்கா. நீங்க 150 ரூபா கொடுத்து ஒரு காஃபி ஷாப்ல ஒரு 150 ரூபா காஃபி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எலிட்டான ஒரு என்வரன்மெண்ட் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதே டாஸ்மார்க்ல 150 ரூபா கொடுத்து ஒரு மதுபானத்தை வாங்கினா. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் கேப்ரியல் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு திரும்ப இன்டர்வியூ பண்றோம். விஜய் அவர்களோட அரசியல் வருகை, அவருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இருக்குல்ல, முதல் எலெக்ஷன்லேயே ஒரு மாபெரும் வெற்றி தான். தனிப்பெருமானம் இல்லைன்னா கூட வந்த 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கிறது மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி பலருக்கும் ஒரு உத்வேகத்தை அளிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தனியாக வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்காரு. பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ பண்ணுறதுலாம் என்ஜிஓ பாலிட்டிக்ஸ். இப்போ போதை தடுப்பு விழிப்புணர்வு மாநாடு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய அடுத்தடுத்து சுற்றுச்சூழல் மாநாடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான நிறைய சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு என்ஜிஓ பாலிட்டிக்ஸ் மாதிரி இப்போ எடுத்துக்கிட்ட கூட இவ்வளோ வேலைகளை செஞ்சு மக்களை ட்ரெயின் பண்ணி, நான் வந்து இளைஞர்களை ட்ரெயின் பண்ணி அரசியல் எதிராக கொண்டு போய் நிறுத்துவேங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தனுஷ் வந்து திடீர்னு கட்சிக்கு இயக்க கொடியை அறிவிக்கிறாரு, அடிக்கடி நிர்வாகிகளை ரசிகமன்ற நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாருன்னு ஒரு நியூஸ் வருது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தனுஷ் அவர்கள் இந்த விஜய் மாதிரியான கேட்டகரியில் உள்ள ஆர்டிஸ்டான்னு தெரியல, நல்ல ஆக்டருங்கிறது தெரியும். அவருக்கு என்ன திடீர்னு இப்படி ஒன்று, ஒருவேளை ஜோசியக்காரர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ, உங்களுக்கும் அதே ராசி இருக்கு, நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் இந்த விஜயோட வெற்றி பலருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஆனால் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் விஷயம். இப்போ நீங்கள் தனுஷ் அவர்கள் பற்றி பேசும்போது ரொம்ப கேஷுவலாக சிரிச்சு பேசுறீங்கல்ல, அதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு அவர் சிஎம் ஆனாலும் ஆயிடுவார். இதே மாதிரிதான் நான் விஜய் அவர்களை முரட்டுத்தனமா அட்டாக் பண்ணேன். நம்மள எவ்வளவு பேசியிருக்கோம். பெருசா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அரசியல் ரொம்ப மோசம், அது இதெல்லாம் பேசினா கடைசியில் டக்குன்னு நம்ம ஆளுங்க சிஎம் ஆகிட்டாங்க. நம்ம ரைட், நம்ம ஆட்கள் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. தமிழர்கள் நம்மள மாதிரி மற்றவங்களை நினைக்கிறது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி நம்ம பயங்கரமான எஜுகேஷன், பயங்கரமான லிட்ரேசி ரேட் இருக்கு, பயங்கரமான எக்கானமி இருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா பட்டுன்னு பார்த்தா சிஎம் ஆகிட்டாங்க விஜய். அடுத்தது அவரையும் சிஎம் ஆகலாம் ஆக்கிடுவாங்க. அதனால சாதாரணமா நம்ம யாரையும் எடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நம்ம பெட்டர். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் அவர் எடுக்கிறார். ஒரு வகையில பார்க்கும்போது அந்த அப்ரோச் நல்ல அப்ரோச் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த போதை பொருள் சம்பந்தமான அதை ஒழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு 1 மந்த், அப்புறம் என்வாரன்மெண்ட் சம்பந்தமா ஒரு 1 மந்த். அமெரிக்காலாம் இருக்கும் இல்லையா, பிளாக் ஹிஸ்டரி மந்த்னு இருக்கும், அப்புறம் உமன் ஹிஸ்டரி மந்த்னு இருக்கும், அப்புறம் ப்ரைட் மந்த்னு ஒரு மந்த். அந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு மாதம் நாங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக சொன்னது போல ஏ பொலிட்டிக்கலாக தான் இப்போ ஒர்க் பண்ணுறாரு. அரசியல் சார்ந்த இஷ்யூஸை கையில் எடுக்காம ஏ பொலிட்டிக்கலாக ஒரு என்ஜிஓ ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. அது அஃப்கோர்ஸ் நேச்சுரல். இன்னும் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃப்ளோட் பண்ணல. அப்போ அதுக்கு முன்னாடி பொலிட்டிக்ஸை ரொம்ப டச் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. ஏன் இது ஓரளவு கை கொடுக்குன்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்லை, அரசியல் செயல்பாடு தாவேக்காவுக்கு இல்லை. அரசியல் செயல்பாடு இருக்கும்போது ஏதோ ஒரு செயல்பாடுங்க, சோஷியல் ஒர்க்கோ அரசியல் செயல்பாடு இருக்குன்னா தான் யாரு கரெக்டான ஆள்கிட்ட ஐடென்டிஃபை பண்ண முடியும். கரெக்ட். அப்போ நீங்கள் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேடர் பேஸை உருவாக்குறதுக்கு அது யூஸாக இருக்கும். இப்போ டிவிக்கில ஸ்ட்ரென்த் என்னன்னா, கீழே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காரு. விஜய் அவர்களுக்கு பயங்கரமான பாப்புலாரிட்டி இருக்கு, கீழே இருக்கக்கூடிய ஆட்களோட குவாலிட்டி என்னன்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஸோ அதை நீங்கள் உருவாக்கணும், ஸ்ட்ராங்கான கேடர் பேஸை உருவாக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதாங்க ரொம்ப முக்கியம். நான் என்டிகே நண்பர்கள்ட்ட சொல்கிறதா இருக்கலாம், புதுசாக கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ். அது எடுத்த உடனே உங்களுக்கு ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகலனாலும் கரெக்டான ஆட்கள் அவங்க கூட இருக்காங்கன்னா, கரெக்டான காலம் வரும்போது சூழல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ரஷ்யன் ரெவல்யூஷன்ல சொல்லுவாங்க, ஈவ் ஆஃப் த ரெவல்யூஷன்ல போல்ஷிவிக் பார்ட்டியில 25,000 பேர் என்னமோ தான் இருந்தாங்க. ஈவ் ஆஃப் த ரெவல்யூஷனுக்கு முந்தின நாள் போல்ஷிவிக் பார்ட்டியில 25,000 என்னமோ தான் இருந்தாங்க. அந்த பார்ட்டி தான் அந்த கண்ட்ரியவே கேப்சர் பண்ணது. அதுக்கப்புறம்
சோ உங்களுக்கு கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்ல. கரெக்டான ஆட்கள், தைரியமான ஆட்கள், ஐடியாலஜி ட்ரிவன் யங்ஸ்டர்ஸ் ஒரு 25,000 இருந்தாலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். சோ அந்த ட்ரெயின்ட் யங்ஸ்டர்ஸ் நீங்க உருவாக்கணும், அதுதான் ரொம்ப அவசியம். சோ அந்த வகையில ஒரு விதமான ஒரு சோசியல் ஆக்ஷன்ல இப்ப அண்ணாமலை அவர்கள் ஈடுபடணும்னு பாக்குறாரு. ஓகே, அது ஓகே, அது கரெக்டும் கூட. ஆனா அண்ணாமலை யாருங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்கு. அவர் பிஜேபி இருந்து வந்திருக்கிறாரு. இப்பவும் பேசும்போது தன்னை ஒரு தேசியவாதி அப்படின்றாரு. நான் ஒரு இந்தியனா பெருமை கொள்றேன், ஒரு இந்தியனாக தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவேன் அப்படின்றாரு. ஒரு இந்து தான், ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் பூட்டி வச்சுட்டு வெளியே வருன்றார் ஒண்ணு இருக்குல்ல. அந்த இந்துத்துவ டச் இல்ல, ஒரு தேசிய டச் இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை. ஒரு பிஜேபி விட்டு வெளியே வந்தானா இன்னும் நமக்கு சும்மா வர்றவங்களே நம்ம பிஜேபி பிடிட்டு தான் சொல்லுவோம், இல்ல பிஜேபிலேருந்து வர்றவங்க நம்ம என்ன சொல்லுவோம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஒரு அவர் எப்படிப்பட்ட நம்ம ட்ரெயின் ஆகுறது, யங்ஸ்டர்ஸ் வர்றது, அந்த யங்ஸ்டர்ஸ் ட்ரெயின் ஆகி யார்கிட்ட போய் சேர்றாங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒன்று அண்ணாமலையோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் ட்ரெடிஷ்னல் பிஜேபி பொலிட்டிஷியன் மாதிரி கிடையாது. ட்ரெடிஷ்னல் பிஜேபி பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா பெரியார்ன்ற வார்த்தை கேட்டாலும் டென்ஷன் ஆவாங்க. அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு பர்சனலா பெரியார பிடிக்காது, அரசியலே இதை கொண்டு வந்துருவாங்க. 24 hours பெரியாரை விமர்சிக்கிறதா இருக்கலாம், அப்புறம் ஹிந்தியை சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி பேசுறதால நமக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றதை யோசிக்க மாட்டாங்க. அப்படி பேசினா தமிழ்நாட்டுல ஓட்டு கிடைக்காது, பட் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு பிடிக்குது, இதை நான் நம்புறேன், அதனால நான் அதை பேசுவேன் அப்படிம்பாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல, நாம் பார்த்தளவுல பாஜகவோட ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும் போதே என்ன பேசினா ஓட்டு கிடைக்கும்ன்ற கணக்கு அவர் போடுவார். அவர் ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன், அவர் ஃபங்க்ஷன் ஆனார். சும்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் பேசுறது கிடையாது, என்ன பேசினா எனக்கு ஓட்டு கிடைக்கும் அதை ஓரளவுக்கு கணக்கு பண்ணி தான் அவர் பேசினார். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா பெருசா பெரிய அட்டாக்ல எல்லாம் இறங்கல. இல்ல அவர், நான் வந்து கலைஞரே கருணாநிதினு சொல்ல மாட்டேன், கலைஞர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அவ்வளவு பண்ணியிருக்காருல, பேச இதெல்லாம் பிஜேபி கிட்ட இருந்து வாய்ப்பே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, நான் பிஜேபி ஆட்களோட எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டா கருணாநிதினே சொல்லுவாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் கலைஞர் பேசிட்டு இருப்பாங்க. கேமராக்கு முன்னாடி கருணாநிதின்றீங்கன்னா அது அப்படி ஒண்ணு இருக்குல்ல அவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இவர் கிடையாது, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து எப்படி நான் பாக்குறேன்னா பிராக்டிக்கலா இருக்கு. நமக்கு என்ன தேவை அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். இப்ப பெரியார் எதிர்ப்புக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? பெரியார் எதிர்ப்புக்கு ஓட்டு கிடையாது. பெரியார் கரெக்டா தப்பான்றதெல்லாம் செகண்டரி. பெரியார் எதிர்ப்புக்கு ஓட்டு கிடையாது. பாஜக எதிர்ப்புக்கு ஓட்டு குறையிறதுக்கு வேணா வாய்ப்பு. ஆமா, பாஜக எதிர்ப்புக்கு ஓட்டு இருக்கு, திமுக எதிர்ப்புக்கு ஓட்டு இருக்கு, பெரியார் எதிர்ப்புக்கு ஓட்டு கிடையாது. அப்ப தேவையில்லாம அந்த அரசியல பேசுறதால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப லாஜிக்கலா எனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன். அந்த இடத்துல இருந்து பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிஷியன் அண்ணாமலை அவர்கள். சோ அதனால இப்பயும் நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியில இருந்து அவர் வந்திருக்காரு. அண்ணாமலை அவர்களால ரொம்ப பிஜேபி எடுத்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிரான நிலைப்பாடுலாம் எடுக்க முடியாது அண்ணாமலை. ஏன்னா இன்னைக்கு அவர் கூட இருக்கவங்க எல்லாம் மோஸ்ட்லி பிஜேபி காரங்க தான். பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அண்ணாமலை அவர்கள் கூட போனவங்க. அதனால முழுக்க சனாதனத்தை எதிர்ப்பு. அதனால நீங்க கம்ப்ளீட்டா பாஜக எதிர்ப்பு அரசியல் இல்லைன்னா பாஜக என்ன மாதிரியான விஷயத்துக்கு நிக்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிரான விஷயத்தெல்லாம் நீங்க பண்ண முடியாது. அண்ணாமலை அவர்களுக்கு அந்த லிமிடேஷன் இருக்கு. ஆனா நான் பார்த்த அளவுல சில விஷயங்களை மாத்தணும்னு முயற்சி பண்றாரு, அவருடைய இமேஜை மாத்தணும்னு முயற்சி பண்றாரு. இப்ப இன்னைக்கு ரீசெண்டா ஒரு விகடனுக்கு ஒரு இன்டராக்ஷன்ல ஈடுபடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அதுல ஒரு இஸ்லாமிய பெண் அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, என்ன சிறுபான்மையினர் முன்னாடி பாக்குற அந்த பார்வை இப்ப கொஞ்சம் மாறி இருக்குன்னு நான் பாக்குறேன். முன்னாடி நம்ம சிறுபான்மையினர் நண்பர்கள் பேசும்போதே அவங்க கண்ணுல என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும், இப்ப அந்த பார்வை கொஞ்சம் மாறி இருக்கு, அதுதான் நான் விரும்புறேன் அப்படின்றத அவரு பேசுறாரு. அதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் பாஜக தலைவரா இருக்கும்போது மைனாரிட்டிஸ் அவரை ஒரு லீடரா ஏத்துக்கல, இன்னைக்கு ஏத்துக்கிறாங்க. சோ அண்ணாமலை அவரோட விருப்பமும் அதுவாதான் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்கான லீடராகவும் இருக்கணும், எல்லாரோட ஓட்சி நம்ம உள் வாங்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் அவருக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனா அவருக்கு டெஃபினட்டா லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பிஜேபில இருந்து வந்திருக்கீங்க, உங்க கூட இருக்கவங்க எல்லாம் பிஜேபி காரங்க தான், உங்களோட கோர் டீம் பிஜேபில இருந்து வந்தவங்க. சோ நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இன்னொரு சைடும் போயிட முடியாது. ஆனா இப்ப என்னன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுறது அண்ணாமலைக்கும் நல்லது. கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச். இப்ப கேஆஸ் இருக்குங்க. இல்ல அதனாலதான் அவர் முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா எலெக்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணலாங்கிற பிளான்ல இருக்காரு. ஆமா, இப்ப பாருங்க, இப்ப வந்து அவர் பெருசா தாவேக்காவை அட்டாக் பண்ணல, டைரக்டா அடிச்சோம் கவுழ்த்தோம், தாவேக்கா தான் பவர்ல இருக்காங்க, பவர்ல இருக்கவங்க தான் எது அரசியல் பண்ணும் அப்படின்னு அட்டாக் பண்ணா என்ன ஆகும்னா, அண்ணாமலை ஆதரவாளர்கள் திமுக எதிர்ப்பாளர்கள்.
ஸோ நீங்க தாவேக்கா எதிர்க்கிறீங்கன்னா உங்க சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் அது சரியா எடுபடாது. ஸோ இப்போ ஒன்று என்ன பண்றாரு, ரைட் இப்போதைக்கு நம்ம தாவேக்கா அட்டாக் பண்ணல அப்படின்றத தெளிவுபடுத்திடுறாரு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசா போறது கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை பெருசா விமர்சிக்க போறது கிடையாது. ஆனா இப்போ புதுசா வந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வரணும்லாம் பேசியாச்சு. அது போக நாளைக்கு அவங்க சரியா செயல்படலைன்னா மேபி நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு போயாச்சு. ஒரு 1 இயர் ஆனாதான் உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டாண்ட் எடுக்கலான்னு. 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் தாவேக்காவுக்கு பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வச்சுப்போம், அப்ப நீங்க இறங்கி அடிக்கலாம் அவங்கள. ஓகே ஓகே, அப்ப எப்படி செயல்பட்டாருன்னு. ஆமா, இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போ அந்த டாஸ்மாக் பத்தி அதிகமா பேசுறாரு. அந்த போதையினால எளிய மக்கள் குடிச்சிட்டு வீட்டுல இறந்து போறாங்க, வீட்டுல பெரிய தொந்தரவு, ஏதோ ஒரு வகையில இந்த போதைக்கும் நடக்கிற பிரச்சனைக்கும் ஒண்ணு இருக்கு. நான் அதை ஒரு மேம்போக்கான புரிதலா பார்ப்பேன். இங்க டாஸ்மாக் ஒழிச்சுட்டா போதையை ஒழிச்சிடலாமாங்கிற மாதிரி ஒரு மூட்ல பேசுவாங்க. இப்போ டாஸ்மாக்ல அன்றாடம் ரெகுலர் கஸ்டமருங்கிறவங்க பெரும்பாலும் வறியவர்கள், ஏழை தொழிலாளிகள், கூலி தொழிலாளிகள் தான் அன்றாடம் குடிக்கிறவங்க, டெய்லி குடிக்கிறவங்க. இந்த டாஸ்மாக நீங்கள் ஒழிச்சுட்டா கூட அவங்க சாராயத்தை போய் குடிப்பாங்க. நம்ம ஊரில் முன்னாடி அரிஷ்டம்னு ஒன்று இருக்கும், மாம்பட்டைன்னு ஒன்று இருக்கும், ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெரைட்டிஸ் இருக்குது, அதை தேடி தான் போவாங்களே தாண்டி டாஸ்மாக ஒழிக்கிறதுனால நீங்கள் போதையை ஒழிச்சிட முடியுமா, இந்த எளிய மக்கள் குடிக்கிறத ஒழிக்க முடியுமானா முடியாது. வேணா அக்கேஷனலாக குடிக்கிறவங்க கொஞ்சம் குறையலாம். டாஸ்மாக் ஒன்று இல்லைன்னா வாரத்துக்கு 1 வாட்டி குடிக்கிறவங்க மாதத்துக்கு 2 வாட்டி குடிக்கலாம், அது வேணால் குறையலாம். அப்போ இந்த டாஸ்மாக் ஒழிக்கிறதா போதையை ஒழிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த எளிய மக்களுக்கான பாலிடிக்ஸ் ஒன்று பேசணும்ல. அவர்களை இந்த போதையிலேருந்து வெளியேற்றுறதுங்கிறத தாண்டி அவங்க வாழ்வாதாரம் இங்க ரொம்ப முக்கியம் இல்லை. வெறுமனே இங்க போதை ஒழிப்புங்கிறது டாஸ்மாக் ஒழிப்பு மாதிரியே பேசிட்டு இருக்காங்கல்ல. எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலி இப்போ ஒரு சாமானியன் ஏன் போதைக்கு அடிமைப்படுறான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஜோர்டன் பீட்டர்சன் ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட். அவர் ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஒரு எலி எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மல் என்வரன்மெண்ட்ல வாழுதுன்னு வச்சுப்போம். ஒரு எலி எந்த மாதிரியான சூழல்ல இயற்கையா வாழணுமோ அந்த மாதிரியான சூழல்ல இருக்குன்னா கொக்கைன் கொடுத்தா கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகாதான். ஆனா ஒரு எலியை பிடிச்சி செயற்கையான ஒரு என்வரன்மெண்ட்ல அடைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு கேஜுக்குள்ள அடைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அப்ப கொக்கைன் கொடுத்தா கொக்கைனுக்கு அடிக்ட் ஆயிருமா. சோ அப்ப இயற்கையான சூழல்ல நான் சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு ட்ரக் தேவைப்பட மாட்டேங்குது. ஆனா செயற்கையா ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழலை நான் வைக்கும் போது அந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அந்த வெறுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ட்ரக் தேவைப்படுது. ஸோ மனிதனுக்கும் இதே மாதிரி தான். நேச்சுரலா நமக்கு ட்ரக்ஸ் தேவைப்படாது. பட் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது, நம்ம நினைக்கிற விஷயங்கள் யதார்த்த உலகத்தில் நடக்காமல் இருக்கும்போது அதுலேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு தான் நமக்கு ட்ரக்ஸு, மது, இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழைகள் நிறைய நேரங்கள் பார்க்கும்போது பெரிய அளவில் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்காங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் அந்த 7 to 10 இருக்கு பாருங்க, அவங்க லைஃப்ல அதுதான் ஹாப்பியஸ்ட் டைம். கரெக்ட். 7 மணி வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டுட்டு 7 மணிக்கு அப்புறம் 10 மணி வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த ஒரு 200 ரூபாய் அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அதனாலதான் அவங்க மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த 20ல 5,000 கொண்டு போய் அதுல செலவழிக்கிறாங்க. இங்க நமக்கு பிரச்சனை என்னன்னா, டாஸ்மார்க்கை ஒழிச்சா டெஃபினட்டா அடிக்ஷன்லாம் இல்லாம ஆக போறது கிடையாது. பூர்ண மதுவிலக்கு அதனாலதான் சாத்தியமே கிடையாது. ஏன்னா மதுன்றது இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை கிடையாது. ஹிஸ்டாரிக்கலா பல ஆயிரம் ஆண்டுகளா மனிதர்கள் அருந்திட்டு இருக்காங்க. நம்ம அவையார் காலத்துல குடிச்சான்னு சொல்றோம்ல. ஆமா. அப்புறம் உலகத்துல எங்கேயுமே மது இல்லாம கிடையாது. 2வது பூரண மது ஒழிப்பு எந்த நாட்டிலையுமே சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதும் கிடையாது. பூரண மதுவிலக்கு எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றீங்களோ அங்கெல்லாம் பெரிய டிசாஸ்டர் தான் ஏற்பட்டு. அது நல்ல எக்ஸாம்பிள் அமெரிக்கா. டிப்ரெஷன் பீரியட்ல அமெரிக்கால பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்க, ப்ரோஹிபிஷன் கொண்டு வராங்க. அது பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸ் உருவாக்கிருச்சு. இப்ப நீங்க மதுபானத்தை எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும், அதிக ரேட்டுக்கு திருட்டு மதுபானங்களை விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ ஆன் பேப்பர் ப்ரோஹிபிஷன் இருக்கும், பூர்ண மதுவிலக்கு அமல்ல இருக்கும். ஆனா ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லா கடைகளையும் வித்துட்டு இருக்கு. அது ஏன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்போ 1000 ரூபாய் இப்ப கவர்மெண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, 100 ரூபாய் மதுபானத்தை 500-600 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. 100 ரூபாய் பெருமானமான ஒரு பொருள் 500-600 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. இதே இது இல்லீகலா விற்கிறாங்கன்னா அந்த 100 ரூபாய் பொருளை 2000 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்ப அவங்க கிட்ட பெரிய மார்ஜின் இருக்கும், பெரிய லாபமும் இருக்கும். பெரிய லாபம் இருந்தா என்ன பண்ணுவானா, போலீஸ்காரனை கரப்ட் பண்ணுவான், கவர்மெண்ட் ஆபீஸரை கரப்ட் பண்ணுவான், பொலிட்டீஷியன்ஸை கரப்ட் பண்ணுவான், எல்லா சிஸ்டமையும் அவன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துருவான். அப்ப என்ன ஆகும்னா, ஆன் பேப்பர் ப்ரோஹிபிஷன் இருக்கும், ஆனா குஜராத்ல இருக்க மாதிரி எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அமெரிக்கால ப்ரோஹிபிஷன் பில் அதான். பீகார்ல கூட பூர்ண மதுவிலக்குன்னு அறிவிச்சதுக்கு பிறகு நடந்த கிரைம், அதனால அந்த கலாச்சாரங்க, அது ஒரு பெரிய ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனை முன்னாடியோட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அந்த பீரியட்ல தான் அல் கபூன் மாதிரியான கேங்ஸ்டர்ஸ் உருவாங்கினாங்க. அந்த டைம்ல அமெரிக்கா அல் கபூன் என்ன சொல்லுவாங்க, ரிச்சஸ்ட் மேன் தி வேர்ல்டும்பாங்க. அதே மாதிரி 90ஸ்ல உங்களுக்கு தெரியும் பாப்லோ எஸ்கோபாரும் பார்த்தோம்னா
டாப் 10 பில்லியனியர்ஸ்ல அவரு இருந்தாருப்பாங்க. ஆமா ஆமா. எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு பவர் கிடைக்குது? சோ அதனால ட்ரக்ஸை நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணாம தவறா டீல் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய கேங்ஸ்டர்ஸை உருவாக்கிறோம். கல்வி தந்தைகள் மாதிரி சாராய ஆலை தந்தைகள் உருவாங்க. அவங்க உருவாயிட்டாங்கன்னா இப்ப என்ன ஆகும்னா, பில்கேட்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இருக்குன்னா பிரச்சனை பெருசா கிடையாது. ஆனா இவங்க கையில பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போச்சுன்னா ஆர்மி உருவாக்கிடுவாங்க. கரெக்ட். பாப்லோ எஸ்கோபார்லாம் ஆர்மி வச்சிருந்தாரு. எனக்கு பிடிச்ச கவர்மெண்ட்லாம் போட்டு தெளிவுற பிரசிடென்ட் எல்லாம். அதுதான் அல் கப்போனும் பண்ணாரு. அவருக்கு பிடிச்ச மேயரை கொண்டு வரது, பேசுறதுக்கு மிகையா பேசுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நடந்திருக்கு, 100% நடக்கும். ஆமா. இப்ப நம்ம கிட்ட டாஸ்மார்க்ல இருக்கிற சிக்கல் என்னன்னா, 10 ரூபா பொருளை நீங்க 50-60 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க. 30 ரூபா பெருமானம் உள்ள ஒரு குவாலிட்டி இல்ல. ஆமா, 150 ருபீஸ்க்கு விக்கிறீங்க. அப்ப நீங்க மக்களை ஏமாத்துறீங்க, மக்களை நீங்க சுரண்டுறீங்க. அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்ட் பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி குவாலிட்டி இல்ல. நீங்க 150 ரூபா வாங்குறீங்கன்னா 150 ரூபாய்க்கு பெருமானமான குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுங்க. அதை கொடுக்கறது இல்ல. குவாலிட்டி கம்மியா கொடுக்குறீங்க, சர்வீஸ் ரொம்ப மோசமா கொடுக்குறீங்க. மூணாவது வெரைட்டி இல்ல. டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு கேவலமான அட்மாஸ்பியர். நீங்க 150 ரூபா கொடுத்து ஒரு காஃபி ஷாப்ல ஒரு 150 ரூபா காஃபி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எலிட்டான ஒரு என்வரன்மெண்ட் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதே டாஸ்மார்க்ல 150 ரூபா கொடுத்து ஒரு மதுபானத்தை வாங்கினா அவ்வளவு கேவலம். அதை விட பல நூறு மடங்கு அதிகமா வருமானம் வரக்கூடிய ஒரு ஏரியால எவ்வளவு நல்ல சர்வீஸ் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. சோ இந்த சிக்கல்கள்லாம் டாஸ்மார்க்ல இருக்கு. இப்ப நீங்க டாஸ்மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இங்க கள்ளச்சாராயம் வருது? 30 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்கன்னா கள்ளச்சாராயம் வராது. 30 ரூபா பொருளை நீங்க 150 ரூபாய்க்கு விற்கிறனால அப்ப நான் 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வித்துருவேன். கள்ளச்சாராயம் 10 ரூபா பொருள் தான், 50 ரூபாய்க்கு தானே பெரிய ப்ராஃபிட் இருக்கும். இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நம்ம குறிப்பிட்ட மது ஆளுகிட்ட மட்டுமே வாங்குறாங்க. கரெக்ட். ரெகுலரா. அது பொலிட்டிக்ஸ். ஆமா, அது பாலிடிக்ஸ்னால அந்த பர்டிகுலர் ஆள்கிட்ட மட்டும் வாங்குறாங்க. நிறைய வெளியூர்ல இருக்கக்கூடிய, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருந்து வாங்கணுங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இப்ப தாவேக்கா வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது அதுதான். ஏன்னா அது பர்டிகுலரா சில குடும்பங்கள் மட்டுமே சம்பாதிச்சுட்டு இருக்கு. முதல்ல இவங்க டாஸ்மாக்ல சீர்திருத்தம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது பண்ண அது பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நிறுவனம், எனக்கு நான் ஒரு மது ஆலையை வச்சிருக்கிறேன். எனக்கு கஸ்டமரை கிளைண்டே கவர்மெண்ட் தான். மாசம் வருஷத்துக்கு எனக்கு பல ஆயிரம் கோடி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எவ்வளவு பெரிய, நான் ஒரு மது ஆலை ஆரம்பிச்சிட்டா போதும், அந்த ஏரியாக்குள்ள இருந்துட்டா போதுங்கிற அது எவ்வளவு பெரிய கரப்ஷன். அது கரப்ஷனா நீங்க பில் போட்டு கொடுக்குறீங்க. ஆனா மற்ற எல்லாரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க ஒரு 4 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய கரப்ஷனை உருவாக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல கவனம் செலுத்தணும் டிவிக்கு. எனக்கு என்னமோ டிவிக்கு அதுல கவனம் செலுத்துவாங்கன்னு தோணுது. ஏன்னா அது டிவிக்கோட இன்ட்ரெஸ்ட்லயும் இருக்கு. டிவிக்கே பொறுத்தளவுல பொலிட்டிக்கலா அவங்களுக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எங்க இருந்து வருது? அங்க இருந்தா வருது. சோ பொலிட்டிக்கலா அவங்களை காலி பண்ணணும்னா அங்க முடிக்கணும், ரெவன்யூ சோர்ஸை நெருக்கணும். சோ அதனால அங்க கை வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம பேசுற புரிதல் இல்ல, அட்லீஸ்ட் அந்த புரிதல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப மக்களுக்காக கிடையாது. இவங்கள நெருக்குனா பணத்தோட ஃப்ளோவை கம்மி பண்ணலாம். எந்த அளவுக்கு நெருக்குறோமோ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணலாம். சோ அதனால யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் அரசு கேபிள் கொண்டு வந்தாங்கல்ல, அது எதுக்காக? மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணுன்றதை விட திமுக கவுண்டர் பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது வெறுமனே இது மேம்போக்கான ஒழிப்பாக இல்லாமல் இந்த மாதிரி டீப்பாகவும் அவர் பேச வேண்டியது இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன்? அவரோட அறிவிப்புகள்லாம் ஓகே ஃபைன், ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் மெதுவாக பொலிட்டிக்கலாக இருந்து அப்புறம் பாலிடிக்ஸ்குள்ளே வருவோங்கிறது பேசலாம் ஓகே. அந்த இம்பாக்ட் ஒன்று இருக்குல்ல, ஆபிஷ் விஜய் ஏற்படுத்தின மாதிரி ஏற்படுத்த முடியாது. அவ்வளோ பெரிய ஃபிகர் இல்லைங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்ன இம்பாக்ட் அவருக்கு கிரியேட் பண்ணிட முடியும் எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்காரு விஜய்னு பார்ப்போம். அதிமுக திமுகன்ற 2 கட்சிகள் இருக்காங்க. அதுல ஒரு கட்சி வீக் ஆகுது. அந்த இடத்த நல்லா அழகா கைப்பற்றிட்டாங்க தாவேக்கா. கம்ப்ளீட்டா அதிமுகவை இல்லாம பண்ணிடணும்னு பாக்குறாங்க அவங்க. இன்ஃபேக்ட் திமுக அடிக்கிறத விட அதிமுகவுக்கு தான் நிறைய டேமேஜ் அடிச்சிருக்காங்க. அதிமுகவை ஒரு கட்சியா இல்லாம பண்ணிடணும்னு பாக்குறாங்க. அது காரணம் என்னன்னா, அது ஏன் மார்க்கெட். திமுகவை எதிர்க்கணும்னா என்கிட்ட தான் வரணும். என்டிகே கிட்ட போக கூடாது, அதிமுக கிட்ட போக கூடாது, பிஜேபி கிட்ட போக கூடாது, என்கிட்ட தான் வரணும். நான் தான் ஒரே திமுக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த செட் பண்றாங்க. சோ அந்த மார்க்கெட்டை ஃபுல் பண்ணியாச்சு. அங்க பெரிய ஸ்பேஸ் கிடையாது. திமுக எதிர்ப்புல பெரிய ஸ்பேஸ் இல்ல. ஆக்சுவலா நான் இப்ப எங்க ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறேன்னா, எப்படி இப்ப அதிமுகவை ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நாளைக்கு திமுகவை நீங்க ரிப்ளேஸ் பண்ணலாம். திமுக நீங்க ரிப்ளேஸ் பண்ண என்ன அரசியல் பேசணும்? அதிமுக ரிப்ளேஸ் பண்ணா திமுக எதிர்ப்பு பேசணும், அதிமுக ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அப்ப திமுக ரிப்ளேஸ் பண்ண என்ன பேசணும்? ரொம்ப கஷ்டமாச்சு. அப்ப நீங்க பாஜக எதிர்ப்பு பேசணும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து பேசணும். Correct. ஆனா நீங்க சும்மா பேச முடியாது. அதை செய்யணும்னா நீங்க 50கள் 60கள்ல மூவ்மெண்ட் பில்ட் வச்சு பாருங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான மூவ்மெண்ட் ஐடியாலஜிக்கலா பில்ட் ஆகும். மக்களை திரட்டிடாத நீங்க அந்த மாதிரியான ஸ்டேட் ரைட்ஸ்லாம் எடுத்துட்டு போக முடியும். நேஷனல் லெவல்ல உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு போக முடியும். அதுக்கு பெரிய தைரியம் வேணும், கூட்டம் வேணும், பெரிய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி வேணும், பெரிய ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது இந்த மாதிரியான கேம் கிடையாது. அதிமுக ரிப்ளேஸ் பண்றது ஈஸி, ஏன்னா ரொம்ப தட்டையான அரசியல் தான். திமுக எதிர்ப்புன்ற ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஆனா அதே எதிர்ப்பு நம்ம கையில எடுத்து அவங்க ரிப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. திமுகவை ரிப்ளேஸ் பண்ணணும்னா அங்க கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால அங்கதான் நான் ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்குறேன். ஏன்னா திமுகனால இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்தோ பிஜேபி எதிர்த்தோ பெருசா ஃபைட் பண்ண முடியல ஆக்சுவலா. ஆனா அவங்களை ரிப்ளேஸ் பண்ணணும்னு வரும்போது நிறைய விஷயங்கள் நீங்க செய்யணும். அதுக்கான ஸ்ட்ரென்த் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஓகே, ஆனா அங்கதான் ஸ்பேஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரே ஒரு ஸ்பேஸ் அந்த ஏரியால எனக்கு என்னமோ பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அங்கதான் இருக்குன்னு. கரெக்ட் தான். ஒரு ஆங்கிள் யோசிக்கும் போது ஆமா, அந்த ஒரு ஏரியா தான் காலியா இருக்கு. பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். தனுஷ் அவர்கள் என்ன செய்ய போறாங்கிறத பார்ப்போம். காலம் விஜய் அவர்களின் வருகை இங்க களத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறது, பல மனநிலை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்த டிஸ்கஷன்ல நம்ம அதெல்லாம் பேசலாம் தோழர். ரொம்ப நன்றி. நன்றி.